பெர்சாத்துவில் பேராளர் ஆண்டு கூட்டத்தில் மஇகா பங்கேற்றிருப்பது ஒற்றுமை அரசாங்கத்தில் மஇகா மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக குந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தெரிவித்தார். பகலில் பாரிசானுடனும் இரவில் பிரிகாத்தானுடனும் மஇகா உறவு கொள்வது ஆபத்தான அரசியல் என்று அவர் கூறினார். பாரிசான் தலைமை உடனான கூட்டத்தில் மஇகா அமைதியாக இருப்பதாகவும் வெளியில் கூச்சலிடுவதாகவும் பாரிசான் துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அப்படியானால் மஇகா போலி முகமூடி அணிந்திருந்து அரசாங்கத்துடன் உறவாடுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக துளசி மனோகரன் சாடினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மற்ற கட்சிகளை விடவும் மஇகா அதிகமாக பயனடைகிறது. உண்மையில் மஇகா தேவையில்லாத விருந்தினர் என்றும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தேவையில்லாத சுமை என்றும் துளசி மனோகரன் கடுமையாக சாடினார். இதே போலவே கடந்த காலங்களில் அமைச்சரவையில் மஇகா இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சரவையிலும் இத்தனை காலமாக மஇகா அமைதியாகவே இருந்துவிட்டு வெளியே வந்து நாங்கள்தான் இந்திய சமூகத்தின் தலைவர்கள் என பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பதாக துளசி மனோகரன் கூறினார். இளைய தலைமுறையினரிடம் தேசபக்தி மற்றும் நாட்டின் மீதான அன்பை வளர்ப்பதற்காக இளைஞர்கள் மத்தியில் வரலாற்றை பற்றிய புரிதலை மேம்படுத்த அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சகாப்தத்தை நோக்கி மலேசியாவின் பாதையை ஒப்புக்கொண்ட அன்வார், நாட்டின் சவால்களை சமாளிப்பதில் மலேசிய இளைஞர்கள் சரியான பாதையில் செல்வதை உறுதி செய்வதற்கு வரலாற்று அறிவு மிக முக்கியம் என்று கூறினார். மலேசிய வரலாற்றை மிகவும் சுவாரஸ்யமாக விளக்குவதன் மூலம் இளைஞர்களின் ஆர்வத்தை ஈர்க்க அதிக முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைய தலைமுறையினரிடையே வரலாற்று அறிவை வளர்க்கும் வகையில் இந்த சவால்களை முறியடிக்கக்கூடிய ஒரு தேசிய கதையை உருவாக்குவதே நாம் எதிர்கொள்ளும் சவால் என்று அவர் இன்று தேசிய வரலாற்றாசிரியர்கள் மன்றத்தை தொடங்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் வரலாறு, மொழி, கலாச்சாரம், மதம் மற்றும் மதிப்புகள் போன்ற அம்சங்களில் முழுமையான கல்வியை பெறுவது முக்கியம் என்று அன்வார் வலியுறுத்தினார். நமது நாட்டின் மதிப்புகள், ஒழுக்கங்கள் மற்றும் வரலாற்றை புரிந்து கொண்டால் நமது செயற்கை நுண்ணறிவு வெற்றி பெறும். நமது வரலாறு உட்பட நமது அடையாளம் மற்றும் பலங்களை பாதுகாக்காமல் செயற்கை நுண்ணறிவில் மற்றவர்களை மட்டுமே நாம் நகலெடுத்தால் நமது செயற்கை நுண்ணறிவு வெளிப்புற கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி மேடையில் ஓடி பரபரப்பை ஏற்படுத்திய பெண் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முறைப்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 41 வயதான நூர் ஷஷ்வானி அப்னி முகமது சோகி என்ற அந்த பெண் மீதான குற்றச்சாட்டை நீதிபதி முகமது ஹரீத் முகமது மஸ்லான் முன் வாசித்த போது அவர் புரிந்து கொண்டதாக ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இக்கட்டத்தில் எந்த முறையான மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஜலான் பங்லிமா புக்கிட் கந்தாம் வஹாப் வழியாக ஈப்போ நகரசபைக்கு முன்னால் உள்ள கிராண்ட் ஸ்டாண்டில் சுல்தானை அவர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு குறிப்பிடுகிறது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 352 கீழ் அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இது அதிகபட்சமாக 3 மாத சிறை தண்டனை, 1000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்க வகை செய்கிறது. இந்நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 342 கீழ் தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள வஹாகியா உலு கெந்தா மருத்துவமனையில் நூர் ஷஷ்வானி 1 மாதத்திற்கு மனநல மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் அரசு தரப்பு விண்ணப்பித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக தேசிய சட்ட உதவி அறக்கட்டளையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம் சரவணன் வழக்கு விசாரணை முழுவதும் ஆஜரானார். பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் பிரதமர் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் அவரது ஊழல் விசாரணை நிலுவையில் இருப்பதாக கூறியவர்களிடம் இருந்து உரிமை கட்சியின் தலைவர் பி ராமசாமி முகைதீனை தற்காத்து பேசியுள்ளார். அத்தகைய நீதிமன்ற வழக்குகளை மலேசிய அரசியலின் பரந்த சூழலில் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கு குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் எதிரிகளை முடக்குவதற்கான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். தனது பார்வையில் முகைதீன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டவை என்றும் எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்த அரசாங்கம் வேண்டுமென்றே முயற்சிப்பவை என்றும் அவர் தெரிவித்தார்.
பிரதமராகவும் பெர்சாத்து தலைவராகவும் இருந்த காலத்தில் ஒரு தனி நபர் மற்றும் 3 நிறுவனங்களிடம் இருந்து 232.5 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் 4 அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கு முகைதீன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகாரி ஈக்விட்டி சென்டர் பெர்ஹாட் நிறுவனத்திடமிருந்து 200 மில்லியன் மோசடி செய்ததாக 3 குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போதைய நிர்வாகத்தை பொறுப்பேற்க செய்யவும், மக்களை பாதிக்கும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தவும் ஒரு பிரத்யேக கூட்டணியை உருவாக்கிய அரசாங்க குழுவிற்கு வெளியே உள்ள 11 கட்சிகளில் ஒன்றான உரிமை கட்சியின் ராமசாமி முகைதீன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என நியாயப்படுத்தி பேசினார். சட்டத்தின் பார்வையில் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்று ராமசாமி தெரிவித்தார். நேற்று பேராக்கின் சிம்பாங் குழாயில் ஒரு போலீஸ்காரரை கத்தியால் குத்தியதோடு அவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற ஒருவரின் காரில் ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் முக்கிய சந்தேக நபரின் குடும்ப உறுப்பினர்கள் என்று பேரா காவல்துறை தலைவர் நூர் ஹிஷாம் நோர்டின் தெரிவித்தார். இந்த வழக்கில் அவர்களின் பங்கை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சந்தேக நபருக்கும் இறந்தவருக்கும் இடையிலான உறவு குறித்தும் விசாரித்து வருவதாக அவர் கூறினார். 62 வயதான பாதிக்கப்பட்ட பெண் டொயோட்டா அவான்சாவின் பின் இருக்கையில் தலை ஒரு பிளாஸ்டிக் பையில் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டார். மூச்சு திணறலால் இறந்ததாக பிரேத பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. போலீசார் அந்த பெண்ணை அடையாளம் கண்டுள்ளதாக நூர் ஹிஷாம் கூறினார். சிம்பாங் குழாயில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஓட்டிச் செல்லப்பட்ட ஒரு காரை போலீசார் பின்தொடர்ந்த பிறகு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநர் தனது வாகனத்தை நிறுத்த மறுத்து அதற்கு பதிலாக வேகமாக ஓட்டி பின்னர் ஒரு செம்பனை தோட்டத்திற்கு அருகில் நிறுத்தினார். அப்போது அவருக்கும் ஒரு போலீஸ்காரருக்கும் இடையே மோதல் வெடித்தது. பின்னர் ஓட்டுநர் போலீஸ்காரரின் சர்வீஸ் துப்பாக்கியை பிடித்து அவரை சுட்டார். பின்னர் அவர் 26 வயது போலீஸ்காரரை குத்திவிட்டு துப்பாக்கியுடன் தப்பிச் சென்றார். சராவாக்கின் மத்திய பகுதியில் பெய்த கனமழையால் பெலாக்கா மாவட்டத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை தொடர்ந்த இடைவிடாத மழையால் அப்பகுதியில் ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. PKRின் மத்திய தலைமை குழு உறுப்பினரும் செனட்டருமான அபுன் சுய் அனித் நிலைமை குறித்து கவலை தெரிவித்தார். உலு சுங்கை பெலாக்காவைச் சேர்ந்த பல நீண்ட வீடுகள் மற்றும் ஆற்றங்கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கி இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். பல குடியிருப்புகள் தண்ணீர் சூழ்ந்து தத்தளிப்பதாகவும் பல கிராமப்புற சாலைகள் மற்றும் பாலங்கள் வெள்ள நீர் காரணமாக கடந்து செல்ல முடியாமல் இருப்பதாகவும் அபுன் கூறினார். நிலம் மற்றும் ஆற்று பயணத்திற்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருப்பதால் உள்ளூர்வாசிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.